வாழ்க வளமுடன். அருட்பேராற்றலின் கருணையினால் உங்கள் உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர்களாக. அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அன்பர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி. நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அஸ்வினியில் ஒருத்தர் ஜனனம் ஆகியிருந்தது அப்படின்னா அவங்களுடைய குணாம்சம் எப்படி இருக்கும், செயல்கள் எப்படி இருக்கும், அவருடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறு குறிப்பு. இந்த அஸ்வினி நட்சத்திரம் இதனுடைய செயல்கள் இவங்க என்னென்ன செய்வாங்க அப்படின்னா, தெய்வ பிரதிஷ்டை பண்ணுறவங்க, உபநயனம் பண்ணுறவங்க, வித்யாரம்பம் செஞ்சு கொடுக்குறவங்க, மருந்து உண்ணுதல், தலைமுடி திருத்துறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திரம் கூட இருக்கும். இதனோட தன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதனுடைய ஆண் நட்சத்திரம் சத்திரியர் வம்சத்தை சேர்ந்தது. ஆன்மீகவாதியாக இவங்க இருப்பாங்க. அந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு போகணும்னு ஆசை உண்டானவங்களாக இவங்க இருப்பாங்க. கண் பார்வையில் சிறு குறைபாடு இருக்கும். இந்த நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரங்கள் உள்ளடக்கியதுன்னு சொல்லுவாங்க. இந்த தன்மைகள் இன்னும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அசுபதி நட்சத்திரம் சொல்லுவாங்க, அஸ்வினி குமாரர்கள் சொல்லலாம். இதனுடைய சிம்பிள் பார்த்திங்கன்னா ஆடு, குதிரை தலை போன்ற வடிவம். உயரம் சற்று கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சமநோக்கு பார்வை உள்ளவங்க. அஸ்வினி ஒரு தெய்வீக நட்சத்திரம், சுபமானதும் கூட. அஸ்வினி குமாரர்களுடன் தொடர்புடையது. இந்த அஸ்வினி குமாரர்கள் தங்க ரதத்தில் பயணம் செய்து மக்களின் நோய்களை தீர்த்து ஒளியையும் மகிழ்ச்சியும் தருவார்கள் அப்படிங்கிறது சாஸ்திரம். உதயம், போக்குவரத்து, அதிசயமானவற்றை நிகழ்த்துதல் ஆகியவற்றை எல்லாமே இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் ஜனனமானவங்களால் முடியும். அதே போல் ஜென்ம லக்கணம் இந்த நட்சத்திரத்தில் அமையும் நபர்கள், அதாவது லக்கணம் அஸ்வினியில் அமைஞ்சது அப்படின்னாக்கா அனைவராலும் விரும்பப்படுவார்கள் சொல்லுவாங்க. இனிய தோற்றம் உடையவர்களாக இருப்பாங்க. நல்ல ஆடைகள், ஆபரணங்கள் உடையவர்களாக இருப்பாங்க. வேலையில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. மிகப்பெரிய திறமைசாலியாக இவங்க இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. நல்ல வழியில் பொருளீட்டுவாங்க. மற்றவங்களை எந்த காரணத்துக்கு கொண்டும் ஏமாற்ற குணம் இவங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லலாம். குடும்பத்தில் முதன்மையானவங்களா, மூத்த பையனாக நம்மளுக்கு பிறக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மன உறுதி எந்த காரணத்துக்கு கொண்டு இவங்களுக்கு குறையாது. தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் குறைபாடு, சில நட்டம் நம்மளுக்கு வந்துடுச்சு அப்படின்னா கட்டாயம் இவங்களுடைய மன உறுதி அவங்கள ஒரு லெவலுக்கு மேலே கொண்டுட்டு வந்துடும். கீழே போகிறதுக்கு விடுறதில்லை. ஒரு கட்டுப்பாடு மிக்கவளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல உணவு பழக்கம் உடையவங்களாக இவங்க இருப்பாங்க. மனசு எப்பவுமே இவங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்து தான் இருக்கும். கவலை இல்லாத மனுஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களாக தான் இருக்கும். அதே சமயத்தில் பெரியவங்களுக்கு உண்டான மரியாதையை, அந்த பணிவை இவங்களை கொடுப்பாங்க. நல்ல கிரகத்துடைய பார்வை, நல்ல கிரகத்தில் இந்த லக்னாதிபதி நல்ல இடத்துல அமைஞ்சது அப்படின்னா மிகப்பெரிய செல்வம் இவங்களுக்கு நிரம்பி வழின்னு சொல்லலாம். அதுபோக இவங்க இந்த குதிரை வியாபாரிகளாக இருப்பாங்க. குதிரை ஓட்டுவோர், இந்த ஜாக்கி இருக்காங்களே, அந்த குதிரை ஓட்டுவோர்களாக இவங்க வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதிகபட்சம் மருத்துவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு. அதே சமயம் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, வியாபாரம் பண்ண ஒரு பொருளை வாங்கி விற்கக்கூடிய வியாபாரத்தை இவங்க பண்ணலாம். இவங்களுடைய நல்ல தேஜஸ் இருக்கும். கவர்ச்சியான தோற்றம் உடையவர்கள்னு சொல்லலாம். இதில் ஜோதிடர்களும் நிறைய இருக்காங்க. ஒரு படை இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதாவது படை இருக்குது அப்படின்னா ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்புக்கு இவங்க தலைவராக இருப்பாங்க. ஒரு 20 பேர் 30 பேர் இருந்தாங்க அப்படின்னா அதில் தலைமை பதவி வகிக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு உண்டு. அந்த ஆளுமை திறன் சொல்லும் இல்லையா, அது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிகமாகவே இருக்கும். 5000 வருஷத்துக்கு முந்தி ரிக்வேதத்தில் நட்சத்திரங்களை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. நட்சத்திரம் அப்படின்னா சந்திரனுடைய இருப்பிடம் அப்படின்னு பொருள் உண்டு. நட்சத்திரம் தன்னுடைய அஸ்வினியோடைய பலனை, தான் இருக்கும் ராசியினுடைய பலனையும் தான் அமர்ந்துள்ள வீட்டு பலனையும் முக்கியமாக கட்டாயம் தரும். அது கூட சேர்ந்து இந்த சந்திரனுடைய பலனும் சேர்த்து கொடுக்கும்னு சொல்லலாம். இப்போது உதாரணமாக 7ஆம் பாவம் மேஷத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கலேன். அதனோட அதிபதியான செவ்வாய் மகம் நட்சத்திரத்தில் சிம்ம ராசிக்குள்ளே இருந்தது அப்படின்னா
ஜாதகருடைய வாழ்க்கை துணை மகம் நட்சத்திரத்தினுடைய தன்மை பெற்று அந்த குணாம்சத்தோடு வருவாங்கன்னு சொல்லலாம். சரி, இப்போது இதில் 4 பாதங்கள் இருக்குது. அஸ்வினி 1, 2, 3, 4ன்னு. இந்த 4 பாதங்களும் இதே குணாம்சம் அவங்களுக்கு இருக்குமா அப்படின்னா அப்படி இருக்காது, மாறி மாறி வரும். அஸ்வினி 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க நிலையற்ற மனமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சில தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுறது இவங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் மற்றவரை கொஞ்சம் விமர்சனம் பண்ணுறது இவங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க பல விஷயங்களை கற்றவங்களாக இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. மற்றவங்க கவரக்கூடிய தோற்றம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். மத நூல்கள், மதம் சம்பந்தப்பட்ட ஒரு புரிதல் இவங்களுக்கு நிறைய இருக்கும். பல நூல்களை படிக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க கணித புலமை மிக்கவராக இருப்பாங்க. கணக்கில் மிகப்பெரிய திறமைசாலி. உடல் உழைப்பால் இவங்க வாழ்வாங்கன்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஆசிரியராகவும் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இவங்க வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு குறைவான மருந்து மாத்திரை எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு வரும். அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் புத்தி இவங்களுக்கு அதிகமாக நம்மளுக்கு வேலை செய்யும். ஒரு பொருளை உள்நோக்கி பார்க்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே உண்டு. நேர்மையாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் ஆரம்ப காலகட்டங்கள் தவிர்த்து பின் காலகட்டங்களில் மிகப்பெரிய செல்வந்தராக வாழக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆப்போசிட் ஆள்கள் இருக்காங்க இல்லையா, நம்மளுடைய எதிர்ப்பாளர்னு சொல்லுவாங்க. அவங்க அதிகமாக நம்மளை விரும்பக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் அஸ்வினி 4ஆம் பாதத்தில் ஜனனமான ஒருத்தர் ஜோதிட ஞானம் கட்டாயம் அவங்களுக்கு இருக்கும். சரி, இந்த நட்சத்திரத்துக்கு ஏதாவது தோஷங்கள் உண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1ஆம் பாதம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 1ஆம் பாதத்தில் ஒரு குழந்தை ஜனனம் ஆச்சுன்னா, இல்லை ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா அவரோட குழந்தைக்கும் தந்தைக்கும் நல்லதில்லை. 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் நன்மை தான் செய்யும். இதுக்கு சில பரிகாரமும் சொல்லப்பட்டிருக்காங்க மூல நூட்களில். இந்த மாதிரி 1ஆம் பாதத்தில் பிறக்கக்கூடிய ஜனனத்துக்கு பொன்தானம் பண்ணுறது, தெய்வத்துக்கு நம்மளுக்கு அவங்க அதுக்குண்டான பொருட்கள் வாங்கி கொடுக்குறது, எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம், திரி வாங்கி கொடுக்கலாம், நெய் வாங்கி கொடுக்கலாம், அபிஷேக பொருள் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி வைஷ்ணவர்கள் அல்லது அந்தனருக்கு இந்த தானங்கள்லாம் நம்ம செய்யலான்னு சொல்லுவாங்க. அந்தணர்களுக்கு தானம் செய்யும்போது இந்த தோஷங்கள் நம்மளுக்கு விலகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு புராண நூல்களில் விளக்கப்பட்டிருக்கு. இதனுடைய புராண விளக்கம் அப்படின்னு சொல்கிறது, அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சூரியனுடைய மனைவியான சஞ்சனா சூரியனின் வெப்பம் தாங்காமல் தப்பி வசித்து வந்ததாகவும், சில காலம் சென்ற பின்னாடி சூரியனுடைய வெப்பம் குறைந்த பின் சூரியனோடு கூடி பெற்றவர்கள் அஸ்வினி குமாரர்கள் என்ற குதிரை முகம் கொண்ட இரட்டையர் ஆவார்கள். ஒவ்வொரு நாள் உதயத்திலையும் அவர்கள் தங்க ரதத்தில் அமிர்த பாத்திரத்தோடு வானில் செல்வதாக நம்முடைய பழைய புராணங்களில் ஜோதிட நூல்களில் குறிக்கப்பட்டிருக்கு. இதனுடைய இயக்கம் அப்படின்னு சொல்லி எப்படி இருக்கும் அப்படின்னா, இது எப்படி இயங்குவாங்க, இதனோட குறியீடு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அஸ்வினியே ஒரு இயக்க நட்சத்திரம் தான். இந்த நட்சத்திரக்காரர்கள் எதையும் புதிதாக செய்ய நினைப்பவர்கள், ஆராய்ச்சியால் முன்னோடியாக நம்மளுக்கு இருப்பாங்க. அவர்களிடம் அதற்கான துணிவும் அது தெம்பும் அந்த தைரியமும் நம்மளுக்கு இருக்கும். அதே சமயத்தில் ஒரு சமாச்சாரத்தை கற்றுக்கணுங்கிற ஆவல் உண்டு இவங்களுக்கு. வீரம், தைரியம், இது எல்லாமே இவங்களுக்கு இயற்கையாகவே நம்மளுக்கு அமைஞ்சிக்கும். ஒரு இராணுவத்தில் சேர்றவங்க, ஒரு போலீஸில் சேர்றவங்க, இதெல்லாம் இவங்க அதிகமாக ஆர்வம் காட்டுவாங்க. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பொறுமை கம்மியாக இருக்கும். இவங்ககிட்ட சட்டுன்னு கோபம் வந்துடும். அதுதான் இந்த அஸ்வினி நட்சத்திரங்களோட குணாம்சம், மேசத்துக்கு உண்டான குணாம்சம். வேகமான செயல்பாடுகளும் திட்டமிட்டு செயல்பட மாட்டாங்க. இப்போது அந்த சமயத்தில் அவசரத்தில் ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகி போச்சுன்னா அது கொஞ்சம் சிறு பகுதி வருத்தமடைவாங்க. ஆனால் அதே சமயத்தில் என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனதைரியம் இவங்ககிட்ட இருக்கும். இவங்களுக்கு முக்கியமாக தேவை வேகமே தவிர வேகமாகவே செயல்பட்டு இந்த விவேகத்தை கொஞ்சம் நம்மளுக்கு குறைச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். அதனால் சில நட்டங்கள், சில இழப்புகள் அவங்கள சந்திச்சுக்க நேரிடும். இவங்களுடைய எண்ணத்துக்கு யாரும் ஈடு கொடுக்க முடியாதுன்னே சொல்லலாம். அவருடைய வார்த்தைகள் கூட
ரொம்ப ஸ்பீடாக வரும். அதே சமயத்தில் உறுதியாகவும் பிடிவாதமும் அந்த இடத்த நோக்கி இவங்க போவாங்க. ஒரு எய்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க தனக்கு வேண்டியதை அடையக்கூடிய வழியில் உள்ள இடைஞ்சல்கள் வரும் இல்லையா? ஒரு பொருள் ஆசைப்படுறோம், ஒரு பொருளை அடையணும்னு ஆசைப்படுறோம், இல்லை ஒரு தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறோம். இடையில வரக்கூடிய இடர்கள் சொல்லுவோம் இல்லையா? அதை எந்த வகையிலும் இவங்க பொருட்படுத்தவே மாட்டாங்க. எந்தவித இடைஞ்சல் இல்லாலும் முன்னோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு குழந்தைத்தனமான ஒரு பேச்சு, ஒரு பொறுப்பு இல்லாமல் சில சின்ன சின்ன சமாச்சாரங்கள் செஞ்சிடுறது, அது மட்டும் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் மைனஸ். அஸ்வினி நட்சத்திரம் அனைத்து வகையான இந்த போக்குவரத்துகள், விரைவான பயணம் ஆகியவற்றை நம்மளுக்கு பிடிக்கும். ரொம்ப ஸ்பீடாக போகுது அப்படின்னா அங்கே அஸ்வினி நட்சத்திரம் இருக்கும். வாகனத்தை வேகமாக ஓட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு போனால் அதுக்கு அஸ்வினி நட்சத்திரம். அதே சமயத்தில் அதுக்குண்டான தண்டனையும் இவங்க வாங்கிக்குவாங்க. அதுக்கெல்லாம் அசரவே மாட்டாங்க. அதே சமயத்தில் மற்றவங்களுடைய துயரத்தை கண்டு பரிதாபக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல குணம் இவங்ககிட்ட இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்து பரணி நட்சத்திரத்தை பற்றி. வாழ்க வளமுடன்.